ஹலோ வணக்கம் மக்களே. சாரி 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 எபிசோடு நான் போடல அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோடோடு போட்டு காணாமல் போயிட்டேன். ஐம் ஸோ சாரி. கொஞ்சம் வாக்கில் மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கி எப்படியாவது போடணும் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு எப்படியாவது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த டாபிக் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பேச போகிற இந்த ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் இந்த அப்சஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மூவி வந்தது அப்சஷன். ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவி நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சில பேருக்கு பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் நீங்கள் மூவி ரிவ்யூ பற்றி பேச போகிறது கிடையாது, அதுவும் அப்சஷன் பற்றி பேச போகிறது கிடையாது கண்டிப்பாக. ஸோ அப்சஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்சஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற இந்த கரண்ட் கண்டெம்பரரி வேர்ல்ட்ல அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக் பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம லவ் பற்றி பேசியிருக்கோம், அட்டாச்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் அட்டாச்மெண்ட்னா என்ன, விசஸ் லவ்னா என்ன, ரியல் லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே போட்டிருக்கேன். ஸோ கேட்காதவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் கேளுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்குமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஆனால் லவ்வும் கிடையாது, அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு விஷயம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்சஷன். ஆனால் அப்சஷனுக்கு இன்னொரு நேம் இருக்குங்க. அதாவது இது லவ்னும் சொல்ல முடியாது, அட்டாச்மெண்ட்டும் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு பர்சன் மேலே ரொம்ப பயங்கரமான ஒரு அப்சஸ்டான ஒரு பைத்தியக்காரத்தனமான லவ் அப்படின்னு வச்சுக்கலாம். லவ்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சாரி, ஒரு டிசைன்னு கூட வச்சுக்கலாமே. டிசைன் எப்படி மென்ஷன் பண்ணுறது? ஆனால் வேறு வழியில் டிசைன் தான். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா சைக்காலஜியில் லிமரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் இந்த ஒரு வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிமரன்ஸ்ன்றது இந்த லவ்வும் இல்லாமல், லஸ்ட்டும் இல்லாமல், டிசைரும் இல்லாமல், அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மேக்ஸிமம் இன்னொரு அப்சஷன் தான், ஒரு பர்சன் மேலே இருக்கிற அப்சஷன். ஸோ அந்த பர்சன் பற்றியே நினச்சிட்டு இருக்குது. லவ்னா என்ன ஜென்ரலாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அது ஸ்லோவாக பில்ட் ஆகும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அவங்க மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மியூச்சுவலாக இருக்கும் எல்லாமே. அட்டாச்மெண்ட்னா நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் நம்ம பழைய பாஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஒருத்தவங்க மேலே இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேர், அது நம்ம லவ்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஸோ ஆனால் என்னென்னா இந்த லிமரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் மேலேங்க. இந்த லவ் கூட ஓகே ஃபைன், சரி, அது கூட ஒரு பியூர் அப்படின்னு சொல்லலாம், அட்டாச்மெண்ட்டை நம்ம க்யூர் பண்ணிடலாம். பட் லிமரன்ஸ் ஐயோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது ரீட் பண்ணுறப்போ. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவ்ன்ற ஒரு விஷயம் ஸ்லோவாக பில்ட் ஆகும். பட் லிமரன்ஸ் எப்படின்னா ஒரு பர்சனை பார்த்தோன்னே என்ன அவங்க ஒரு பேசுகிறாங்க, அவங்க கிட்ட ஒரு கேர் காட்டுறாங்க, இல்லை அவங்க பேசுறதுலாம் உங்களுக்கு ஒரு லவ் மாதிரி தெரியுதுன்னா அந்த ஒரு பர்சன் மேலே ரொம்ப அப்சஸ்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் எங்கே பார்த்தாலும் இந்த மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஒருத்தவங்களை பார்த்தா அவங்கள பற்றின தாட் நேரம் ஓடிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற திசை எல்லாமே அவங்களோட ஃபேஸு, அவங்களோட அப்பியரன்ஸ்லாம் தெரியும். அப்போல்லாம் நம்ம மூவிலலாம் பார்த்துருப்போம், நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம். ரியலாக லவ் பண்ணுறவங்க கூட அவங்கள வர பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ ஆனால் இந்த லிமரன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே இருக்கிற ஒரு பயங்கர ஆப்சஷன். ஸோ எங்கே பார்த்தாலும் அவங்க தெரியுவாங்க, அவங்கள பார்த்தின தாட் ஓடிட்டே இருக்கும். நல்லா தான் போயிட்டுருப்போம், சடனாக ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க தாட் வரும், நம்ம அப்படியே அந்த ஒரு தாட்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த லிமரன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்னென்னா அது ஒரு பர்ஃபெக்டான கேரக்டரை பார்த்து வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ லிமரன்ஸ்ன்றது யார் மேலே வேணாலும் வரலாம். அது ஒரு பர்ஃபெக்டான ஆள் மேலே வரலாம், ஒரு இம்பர்ஃபெக்ட் ஆள் மேலே கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நார்மல் க்ரஷ் மாதிரி இல்லாமல், க்ரஷ்னா என்ன, நம்ம ஜஸ்ட் சைட் அடிச்சுட்டு அதோட போயிடுவோம் வேலையை பார்த்துட்டு. பட் ஆனால் இது அப்படி இல்லாமல் இந்த லிமரன்ஸ் கண்டினியூஸ்லி அந்த ஒரு பர்சனை மட்டுமே அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இது பண்ணுறது, அவங்க ஒரு சின்ன ஒரு ஹாயோ இல்லாட்டினா உங்களை மெசேஜ் சீன் ஜோனில் போட்டாலோ ரொம்ப பயப்படுறது, ஹாய் சொன்னா அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தான் லிமரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிமரன்ஸ் எப்போ இது பண்ணுறாங்கன்னா 1970s டாரட்டி தனம் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் தான் இந்த டேர்மை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் 24 மணி நேரமும் என்ன பண்ணுறது, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நினச்சிட்டு இருக்குது. சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, வாக் பண்ணும்போதும் சரி, அவங்கள பற்றியே ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் தாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றியே நம்ம மைண்டு ஒரு பர்ஃபெக்டான இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஈவன் தோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இம்பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ ஃப்ளாஸே இல்லாத மாதிரி ஒரு மைண்டில் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளாடு ஃபேண்டசிக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு அப்சஸ்டாக இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு லவ்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை ரெசிப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் லவ்வில் ஜென்ரலாக பீஸ் இருக்குங்க. ஆனால் அந்த லிமரன்ஸில் அதிகமாக
ஆங்ஸைட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிமரன்ஸில் வந்துட்டு மொத்தம் 4 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அண்ட் கிறிஸ்டலைசேஷன். அதாவது ஒரு பர்சன் பற்றி ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். லைக் அவங்க நார்மலாக கேஷுவலாக ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்கள போகிறப்போ ஒரு பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் காட்டியிருப்பாங்க. இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராமில், இப்போ கரண்ட் இன்ஸ்டாகிராம் தான் ஃபேமஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்களோட போஸ்ட்டுக்கோ நீங்கள் போட்டிருக்க ஸ்டோரிஸ்க்கோ ஏதோ ரிப்ளையோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹார்ட்டினோ விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணணும்னா பிரெயின் வந்துட்டு அப்படியே ஜூம் பண்ணி மேக்னிஃபையர் மாதிரி வச்சுக்குமா. ஸோ மேக்னிஃபையர் வச்சு பார்க்குமா. லைக் என்னென்னா அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு ஃபீல் இருக்குது, ஸோ வந்துட்டு அவங்க உண்மையில நம்ம லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரெயினில் என்ன ஆகுதுன்னா கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்யூசிவ் தாட் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ட்ரோல் இருக்காது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24/7 அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்குது. இது வந்து நிறுத்துன்னு மனசு சொன்னால் கூட இது கேட்காது, மூளை வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு கேஷுவலாக வந்துட்டு ஒரு ஓகேன்னு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஹாய்ன்னு சொன்னாலும் சரி, இல்லை குட் மார்னிங் ஏதோ ஒன்று அனுப்பிச்சிங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க கூட வச்சுக்கோங்களேன். அது கூட என்ன பண்ணுதுன்னா அந்த மூளை வந்துட்டு அர்த்தமில்லாத வார்த்தைகள், ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் தான் அது. பட் மூளை என்ன பண்ணுதுன்னா இன்டெப்த்தாக அதை டைவ் பண்ணி அந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளில் கூட பெருசாக ஆக்கிறது தான் இதோட தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் விப்ளாஷ். அதாவது அவங்க வந்துட்டு பேசினாலும் சரி, இல்லை அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா பேசினாலே ஒரு வானத்தில் பறக்கிற ஒரு ஃபீல் அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இல்லை லைட்டாக இக்னோர் பண்ணிட்டாலும் சரி, ஒரு மாதிரி வந்துட்டு பயப்படுறது, இல்லை அவங்களுக்கு என்னன்னாலும் பண்ணுறது, ஓகே அவங்க பேசினாலே போதும் நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்குள்ளே போயிடுது. ஸோ அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன், அவங்க பேசணும் கூட இருக்கணும், என்னை பற்றி என்ன நினச்சிட்டே இருக்கணும். நம்ம இந்த வல்லவன் படத்தில் கீதா கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளாக. ஸோ நேரம் நீங்கள் போனாலும் சரி என்னை பற்றியே பேசணும், என்னை பற்றி நினைக்கணும், நீ ஸ்கூல் விட்டு இருந்தாலும் சரி என்னை பற்றி தான் நீ எனக்கு ஃபோன் பண்ண ஃபஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாள். ஸோ சேம் டு சேம் அதே தான் இங்கே லிமரன்ஸ். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனோன்னா அவன் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே தான் இங்கேயுமே. ஸோ இந்த ஒரு பர்சன் லிமரன்ஸ் இருக்குது அதிகமான பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பர்சன் அவங்க மேலே வந்துட்டு அதிகமாக அட்ராக்ஷன் இருக்கணும், லவ் இருக்கணும், கேர் இருக்கணும் சொல்லிட்டு ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ உண்மையிலேயே அந்த ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு எந்த ஒரு ஃபீல் இல்லாட்டினா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த ஒரு ட்ராப்பில் விளறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளே சொன்ன மாதிரி பிரெயின்ன்றது வந்துட்டு ஒரு அமேசிங்கான விஷயங்க, பயங்கர ஒரு அமேசிங்கான விஷயம். ஸோ பிரெயினால் என்னன்னாலும் க்ரியேட் பண்ண முடியும், இருக்கிறத இல்லைன்னு காட்ட முடியும், இல்லாததை இருக்குன்னு காட்ட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பிரெயின் ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நாளே சொன்ன மாதிரி நம்ம டோபமைன் படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. ஸோ ஹாப்பி ஹார்மோன். ஸோ நார்மலாக அந்த டோபமைன் லெவல் என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வந்துட்டு ஹை லெவலில் வந்துட்டு ஷூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு டைமில் கிபரன்ஸ் இருக்கிறதுல. எப்படி கேம்லிங்கும் சரி இல்லை வேறு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணும்போது டோபமைன் செக்ரேட் ஆகுதோ ஹை லெவலில், அதே மாதிரி லிமரன்ஸில் இருக்கிற பர்சனுக்கு டோபமைன் அதிகமாக செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா செரோட்டோனின் லெவலும் வந்துட்டு ரொம்ப ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் என்னென்னா இது ட்ராப் ஆகணும் என்ன ஆகுதுன்னா ஒரு பயமோ பதட்டமோ வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு பர்சன் மேலே, அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் பார்ட், எப்படி வந்துட்டு பிரெயின் அதை உங்களை அந்த ட்ராப்குள்ளே தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயின் ரீசன் என்னென்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் பாஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு லவ்வோ ஒரு கேரோ கிடச்சிருக்காது, அது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறப்போ நம்ம என்ன ஆகிறோன்னா அந்த ஒரு பர்சன் மேலே பயங்கரமாக அடிக்ட் ஆகிடும். ஈவன் தோ நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ரியலாகவே உங்க மேலே லவ் பண்ணல, அவங்களை ரியலாகவே கேர் பண்ணலாட்டினா கூட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடும். ஸோ அவங்க லவ் பண்ணுற மாதிரி நம்மளை இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம், அவங்க கூட ஒரு கற்பனை வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாஸ்டில் ஏற்படுற அந்த ஒரு லோன்லினஸ், அதுக்கப்புறம் அந்த ஒரு வாய்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் ஒரு லிமரன்ஸுக்கு பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்துட்டு இந்த லிமரன்ஸில் வந்துட்டு ஒரு பர்சன் ட்ராப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸாக சைக்காலஜியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லிமரன்ஸ்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நாளே சொன்ன மாதிரி லவ் ஓகே ஃபைன், ரொம்ப ரொம்ப 100% ஃபைன். பட் ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டும் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் தான். அந்த லிமரன்ஸ் அதுக்கு மேலே பயங்கரமாக டேஞ்சரஸான விஷயம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம அந்த ட்ராப்குள்ளே போன ஒரு பர்சனை எப்படி கொண்டு வரலாம் வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபேண்டசி வேலேருந்து நீங்கள் வெளியே வரணும், இல்லாட்டா அந்த ஃபேண்டசியை மொத்தமாக அழிக்கணும். என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த ஒரு பர்சன் மேலே லிமரன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த ஒரு பர்சனோட ஃப்ளாஸ், அவனும் வந்துட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், அவளும் வந்துட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவங்களுக்குள்ளேயும் நிறையா ஃப்ளாஸ் இருக்கும், அதனால் வந்துட்டு அவங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஃபேண்டசியை வந்துட்டு கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிக்ஷன் தான் கைண்ட் ஆஃப். எப்படி வந்துட்டு ஒரு ஆல்கஹால் இது பண்ணால் அது அடிக்ட் ஆகிறோமோ அதே மாதிரி தான் சேம் டு சேம் தான் அந்த லிமரன்ஸுமே.
ஸோ வந்துட்டு இந்த ஒரு அடிக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறது, அந்த ஒரு பர்சனோட ப்ரொஃபைல் நீங்கள் அதிகமாக ஸ்டாக் பண்ணுறீங்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரொஃபைலை நம்ம எவ்வளோ தூரம் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுக்கணும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு பிளாக் பண்ணலாம், இல்லாட்டினா அவங்கள நீங்கள் ப்ரொஃபைலை பார்க்காம இருக்கலாம், இல்லை ஹைட் பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஓகே வரும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திரும்ப வரலாம். ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே கண்டிப்பாக அவங்கள பற்றின தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்களும் கம்ப்ளீட்லி ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லா தடவும் சொல்கிறப்பவே ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க புதுசாக. இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணால் மட்டும் தான் பழைக்க முடியும். ஒரு டிகிரியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்குற வேலைக்கும் என்னாஃபாக இருக்காது. ஸோ அதனால் எதாவது புதுசாக கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை டைவர்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் வந்துட்டு இன்னொருத்தவங்க மேலே ஒரு அட்ராக்ஷனோ இல்லை அவங்க மேலே இந்த மாதிரி லிபரன்ஸ் தாட்டோ வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ரீஃப்ரேமிங் பண்ணுங்கள். அதாவது அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. பீப்புள் லைக் வருவாங்க போவாங்க, இட்ஸ் அ காமனான ஒரு விஷயம் சரியா. யாருமே கடைசி வரைக்கும் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ வரதோ போகிறதோ வந்துட்டு ரொம்ப 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 சாதாரண ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்கள் எமோஷனலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதோட முடிஞ்ச அளவுக்கு ரீஃப்ரேமிங் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லிமரன்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நானே சொன்ன மாதிரி இந்த லிமரன்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபேண்டசி தான், சொல்கிற மாதிரி ரியாலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் ரியாலிட்டியை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்துட்டு யாருக்காகவும் இருக்க வேண்டிய அவசியமோ இல்லை யாருக்காகவும் வாழ வேண்டிய அவசியமோ கிடையாது. உங்களுக்காக வாழுங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸை வந்துட்டு உங்கள் க்ரோத் மேலே வைங்க, உங்கள் லைஃப் மேலே வைங்க. ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப காமனான விஷயம் தான். ஸோ வந்துட்டு இது தப்பான விஷயமோ இல்லை ஒரு பெரிய மென்டல் ஹெல்த் டிஸார்டர்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நாளே சொன்ன மாதிரி பாஸ் விஷயமோ இல்லாட்டா மட்டும் அதுலேருந்து வெளியே வரதுக்காகவோ இல்லை நம்ம அந்த லோன்லினஸை பிரேக் பண்ணுறதுக்காகவும் நம்மளாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களை மட்டும் லவ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த லிமரன்ஸ்லேருந்து வெளியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஒரு டாபிக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப காமன் டாபிக். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக எபிசோட்ஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போதும். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தாங்க. நம்மளோட பாட்காஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. லைக் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக், அதுக்கப்புறம் யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் வந்துட்டு A.Vibes அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்கும். ஸோ சேனல் வந்துட்டு சூன் வந்துட்டு அஃபிஷியல் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் வந்துட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரிவரன்ஸ் தாட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை ஃப்ரைடே மீட் பண்ணுறேன். Until that, signing off, I'm Raditya. Take care, good night, bye bye.